பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாக 1.5 டன் ரேஷன் அரிசி சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணி என்ன, முழு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் நகரின் பெரிய காலனி விஸ்வலிங்க லே அவுட் பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டபோது ரேஷன் கடையின் பின்புறம் இருந்த ஷீட் கொட்டகையில் 34 மூட்டைகளில் சுமார் 1.5 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த அரிசி மூட்டைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த அரிசியை யார் பதுக்கி வைத்தது, எங்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தனர் என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சோதனை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அருகிலுள்ள நியாய விலைக் கடையில் லாரி மூலம் அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இதையடுத்து அந்த பொருட்களின் நிகர எடை, மூட்டைகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதேபோல பெரிய காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் இருந்து லாரிகள் எடுத்து செல்லப்படும் மூட்டைகளில் சிலவற்றை வழியிலேயே இறக்கி பதுக்கி வைத்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ரேஷன் அரிசி பதுக்கல் சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த முறைகேட்டின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.